வி நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யூகேல இருந்து அரசியல் விமர்சகர் VBS சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று நடந்த விவாதம் தான் மிகப்பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறி இருக்கு. விஜய் அவர்கள் சைகை காமிச்சாரு, விஜய் அவர்கள் குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்றாரு. அங்கே நடந்த திமுக கட்சியினர், திமுக எம்எல்ஏக்கள் செய்ததாக இருக்கட்டும், அதே போல தாவேகா எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் பேசிய கருத்துக்களாக இருக்கட்டும், இதுதான் பெரிய விவாதமாக போயிட்டு இருக்கு. இந்த சைகை குறித்தும் அதே போல குட்டி ஸ்டோரி, அப்பாவை காணான்னு சொன்னக்கூடிய இந்த வார்த்தைகள், இந்த விவாதம் குறித்து உங்களுடைய முதல் கருத்து சொல்லுங்க சார். இன்னைக்கு சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா ஒரு கலவரம் நடந்திருக்கு. திமுகவினர் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு தட்டி கேட்க ஆளே இல்ல, நம்ம தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ராஜா, நம்ம எதை செஞ்சாலும் மக்கள் ஏத்துப்பாங்க, நம்மள புகழ்ந்தாலும் ஏத்துப்பாங்க, நம்மள துதி பாடினாலும் ஏத்துப்பாங்க, இல்ல நம்மள தூத்துனாலும் ஏத்துப்பாங்க அப்படின்ட்டு ஒரு விருமாப்புல சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ தளபதி அவர்கள் ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு. ஆட்சிக்கு 40 நாள் தான் ஆகுது. இந்த 40 நாள்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே ரொம்ப அருவருப்பா முதல்வர்களை ரொம்ப அருவருப்பா விமர்சித்து இருந்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, பேசுங்க சார், வாயை திறங்க சார், அது மாதிரி அவரை ஒரு மாக்கரி, அவர் ஒரு மாக்கரி, அவருக்கு பேச தெரியாது, அது மாதிரி மாக்கரி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சட்டசபையில நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எதிர்வினை. திமுகவினர் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த முதல் இன்று வரை பாத்தீங்கன்னா, அவர் எதுக்குமே உதவாதவாரு, அவர் எதுக்குமே லாய்க்கு இல்ல, அவருக்கு பேச தெரியாது, அவர் வெளியே வரமாட்டாரு, இது மாதிரி ஒன்லி நெகட்டிவ், அவரை சுத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டுமே வச்சிருந்தாங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, வெளியே வாங்க சார் அப்படின்னாங்க. அவர் வெளியே வந்தாரு, ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஆட்சியை பிடிச்சதுல இருந்து வாய் திறங்க சார், வாய் திறங்க விஜய், ஒருமையில பேசுறது, அவரை திறமை இல்லாதவர் மாதிரி காட்டுறது, இது மாதிரி பல விஷயத்த திமுகவினர் செய்துட்டு இருந்தாங்க. அதுக்கான எதிர்வினையா தான் இன்னைக்கு நடந்த நிகழ்வை நம்ம பார்க்கணும். பேசுங்க பேசுங்கன்னு சொன்னாங்க, இன்னைக்கு அவர் பேசிட்டாரு. விஜய் அவர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவர் ஏதோ பேச மாட்டாரு, பேசினாலும் பேப்பரை பார்த்து தான் பேச போறாரு அப்படின்ற ஒரு இருமாப்புல அவங்க விஜய் ரொம்ப மார்க் பண்ணாங்க. டு பி ஆனஸ்ட், அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. அவர் நம்ம என்னதான் இருந்தாலும் அவர் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி. அவர் நம்ம ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர். எந்த மனுஷன் தான் இதெல்லாம் அப்படியே கடந்து போவாங்க? விஜய் ஒரு இன்ட்ரோவர்ட் தான், அதுக்கோசம் அவர் இதெல்லாம் தாங்கிக் கொள்ளணும்னு அவசியமே கிடையாது. இன்னொன்னு, திமுக பண்ற பிரச்சாரத்துக்கு நிச்சயமாக அவர் பதில் கொடுத்தே ஆகணும். அதை தான் இன்னைக்கு நடந்த சட்டசபையில் நடந்த நிகழ்வா பாக்குறேன். நீங்க அவர் இப்படி காமிக்கலாமா, அப்படி காமிக்கலாமா அப்படின்ட்டு பொதுவா எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்க. நாம இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா 2026. இது ஒரு மாடர்ன் வேர்ல்டு. காமராஜர் காலத்தில் சட்டசபை நாகரீகமாக இருந்தது. கலைஞர் காலத்தில் எப்படியெல்லாம் சட்டசபை இருக்கக்கூடாதோ, எப்படியெல்லாம் மரபை மீறக்கூடாதோ, எப்படியெல்லாம் ஒரு எம்எல்ஏவோ ஒரு மினிஸ்டரோ நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்ற எல்லா விதமான கேவலத்தை நடத்தி காட்டியது திமுகவினர். பல உதாரணங்கள் இருக்கு. எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கும் போது இவங்க எதிர்கட்சி, இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அம்மையார் ஜெயலலிதாவை என்ன செய்திருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும். ஆக்சிடென்டல் லீடர் யாரு? பழனிசாமி. அவரையே சமாளிக்க முடியாம சட்டையை கிழிச்சுக்கின்னு ஸ்டண்ட் காமிச்சிட்டு இருந்தவர்கள் தான் திமுகவினர். அவங்க ஆட்சியில இருக்கும்போது செங்கல் எடுத்துன்னு செங்கல் அதிகாரம் பேசுறது, இல்லனா லோக்சபால போயிட்டு உதயநிதி தான் எங்கள் எதிர்காலம், உதயநிதி வாழ்க, இப்படி பேசுறது, இது எல்லாமே செய்கை தான். ஒருத்தர் இப்படி கையை காமிச்சிட்டுறது மட்டும் செய்கை இல்ல, இது ஒரு செயல்னா அதுவும் செயல்தான். எதிர்கட்சியா இருக்கும் போது சபாநாயகர் சீட்ல போய் உட்கார்றது, மைக்க தட்டி விடுறது, எல்லாரையும் அவமானப்படுத்துறது. எதிர்கட்சியா இருந்தாலும் தவறான நடவடிக்கைகள், ஆளுங்கட்சியா இருந்தா அதிகார திமிர்ல என்ன வேணா பண்ணலாம். ஒண்ணு முதலமைச்சரை புகழ்றது, இல்லனா அப்போது துணை முதலமைச்சரா இருந்த உதயநிதியை புகழ்றது. இப்படிதான் இவங்களோட வரலாறு. இன்னைக்கு சட்டசபையில பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமாக டெவில் அப்படின்னு விமர்சிக்கிறது. விஜய் அவர்களை திமுக எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி செய்கை காமிக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு, செந்தில் பாலாஜி இவர்கள் இலக்காரமாக பார்ப்பதும், இது மாதிரி அவர்கள் தரப்பில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இதெல்லாம். ஏதோ விஜய் தான் அவங்களெல்லாம் வம்புக்கு வலிச்சு சொல்ல முடியாது. எந்த ஒரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும். அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். விஜய் அவர்கள் எவ்வளவுதாங்க அவர் சும்மா அப்படியே நீங்க என்ன பண்ணாலும் சும்மா அப்படியே உக்காந்துட்டு அமைதியா கை கட்டி கேட்டுட்டு இருப்பாரா? அவருக்கு இருக்க அதிகாரத்துக்கு உங்களை பேச விடாமையே பண்ணலாம். ஆனா ஒரு ஜனநாயக ரீதியில உங்களை பேச சொல்றாரு. உங்க நடத்தைகள் தவறா இருந்தாலும் உங்களை இது வரைக்கும் அவையில இருந்து வெளியேற்றல. ஜனநாயக முறையில் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டாலும் நீங்க அந்த வாய்ப்பை நாகரீகமா உபயோகப்படுத்துறீங்களா? கிடையாது. இல்ல, இந்த அமளியில தொடங்கினது எங்கன்னா பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லும் போதுதான், பார்ட்டி ஃபண்டு யாரு கொடுத்தா, எந்த கட்சி கொடுத்துச்சு, யாரு வாங்கினாங்க அப்படின்ட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு திமுக எம்எல்ஏக்கெல்லாம் எந்திரிச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க வாங்க மாட்டோம், தொடவும் மாட்டோம், தொட்டாலும் விட மாட்டோம், இது வரைக்கும் தொட்டவங்களையும் விட மாட்டோம்
மாதிரி சொல்றாங்க. இந்த நடவடிக்கை வந்து அடுத்த கட்டமா போகுமா? இப்போ ஊழல் குற்றச்சாட்டு இந்த புகார்கள்லாம் இருக்கு, அதை எடுக்க போறாரு, அதற்கான ஒரு பதிலா தான் இதை பார்க்கணுமா? நிச்சயமாக இருக்கும். மக்கள் வந்து விஜய் எதுக்கு ஓட்டு போட்டாங்க? ஓட்டு போட்டு எதுக்கு அவரை முதலமைச்சர் ஆக்குனாங்க? மாற்றம் தேவை மட்டும் கிடையாது. இத்தனை வருஷம் ஊழலால தமிழ்நாடு நாசமா போயிருக்கு. நம்மள வந்து ஒருத்தர் வந்து மீட்டெடுத்து இந்த ஊழலை ஒழிச்சு நல்லாட்சி தருவாருன்ற நம்பிக்கையில தான் ஓட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? விஜய் நல்லாட்சி வழங்க வேண்டும் என்றால் சிஸ்டத்தை சரி பண்ணணும். அவரே சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இவங்க வந்து ஓட்டை போட்டு ஆட்டிய போட்டிருக்காங்க, அந்த ஓட்டையை அடைச்சிட்டு இருக்கோம் நாங்க. இன்னொன்னு வந்து விஜய் தெளிவா என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க தப்பு பண்ண மாட்டோம், தப்பு பண்ணவும் விட மாட்டோம், தப்பு பண்ணவங்களே விட மாட்டோம் அப்படின்றாரு. சரிங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க சைட்ல நாங்க ஒழுக்கமா இருப்போம், எங்களுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஊழலோ தவறு செஞ்சிருந்தாங்களோ நிச்சயமா அவங்க மேல தண்டனை, அவங்க மேல ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இப்ப திமுக அமைச்சர்களுக்கு என்ன பயம்னா, விஜய் அவர்கள் வந்து பார்ட்டி ஃபண்ட், டாஸ்மார்க் வந்து பார்ட்டி ஃபண்ட் கொடுக்குது, ஒரு கேஸுக்கு இவ்வளவு வந்து இத்தனை கோடி, ஒரு கேஸுக்கு இத்தனை கோடி கொடுத்ததை வந்து விஜய் வந்து நாங்க வாங்குறதில்ல, இது அரசு கஜனாவுக்கே நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே திமுகவினருக்கு வந்து பயம் வந்துருச்சு. என்ன பயம்னா, ஊழலை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? அதுக்கான முன்னோடி தான் இந்த பார்ட்டி ஃபண்ட் போறத கட் பண்ணிட்டோம். இது ஏன் திமுகவுக்கு பயம் வருதுன்னா, இந்த விஷயம் முதல்லயே வரும்போது திமுகவினர் வந்து பொய் பரப்ப பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்கன்னா, இதுக்கு ஆதாரம் இருக்கா, விஜய் வந்து அதிகாரத்தை உபயோகிக்கிறாரு, எங்களை வந்து எதனா பண்ண போறாருன்ற ஒரு ரூமர்ஸ் இப்படி கலப்பிட்டு நாளைக்கே வந்து ஒரு வேலை அவங்க மேல கண்டிப்பா வழக்கு வரப்போகுது, கண்டிப்பா நீதிமன்ற படி ஏறி இறங்க போறோம், நிச்சயமா வந்து தண்டனை கிடைக்கும் அப்படின்ற பயம் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து. சிஎம் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, ஏன் மிரண்டு போயிருக்கீங்கன்ட்டு இன்னைக்கு நடந்த விவாதத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அதை எது குறிக்குதுன்னா, இந்த விவகாரத்தை தான் குறிக்குது. அதனாலதான் டிஎம்கே சொல்றாங்க, யார் நீங்க வந்து எவிடன்ஸோட பேசுங்க, நாங்க வந்து நீதிமன்றம் போய் பாத்துக்கிறோம். நீதிமன்றம் போயிட்டு சயின்டிபிக்கா ஊழல்ல இருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் திமுகவினர். அதனாலதான் அவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எவிடன்ஸை கொடுங்க, நாங்க வந்து நீதிமன்றம் போயிட்டு பாத்துக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, நம்ம மேல வழக்கு போட்டா ஒரு 10-15 வருஷம் இந்த வழக்க வலிச்சு அடுத்த முறை ஆட்சி அமைச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை. ஆனா அதெல்லாம் நிச்சயமா நடக்காது. ஏன்னா விஜய் அவர்கள், மக்கள் வந்து நம்மளுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க, மாற்றம் வேண்டி மட்டும் கிடையாது, ஊழலால் நாசமா போன சிஸ்டத்தை மீட்டெடுத்து அந்த ஊழல் பணத்தெல்லாம் அரசு கஜானாவுக்கு எடுத்துன்னு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், இதுதான் மக்கள் எண்ணம். அததான் விஜய் இப்பொழுது செய்ய போகிறார். ஆனால் தான் திமுகவினர் மிரண்டு போயிருக்காங்க. இல்ல, இப்ப இந்த பேச்சுகள் போயிட்டு இருக்கும்போது சிஎம் விஜய் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் பேசும்போது ஒரு 5 நிமிஷம் பேசுனதுக்கே வந்து குளத்தூர்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை காணான்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து அந்த இடத்துல பேசியிருப்பாரு. ஆனா அதற்கு பதிலாக வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுத்த உதயநிதி ஸ்டாலின் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து தனிப்பட்ட தாக்குதலை ஈடுபடுற மாதிரி பண்ணியிருக்காரு, பதிவும் பண்ணியிருக்காரு. செங்கல்பட்டுல ஒரு மனைவி கணவனை தேடி போற கதை வந்து எல்லா தமிழ்நாடே பார்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இவர் சொல்றது அரசியல் ரீதியா முன்னாள் முதலமைச்சர் தாக்கும்போது இங்க குடும்பத்தை வந்து பேசக்கூடிய காட்சிகள், இந்த செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய கருத்து? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்கள் தாத்தா கலைஞர் போன்ற அனுபவம் இல்லை. கலைஞர் போல அவர் வந்து கலைஞரோ ஜெயலலிதா அம்மையாரோ எம்ஜிஆரோ சிஎம் விஜய் அவர்கள் மாதிரி கஷ்டப்பட்டு படிப்படியாக உயர்ந்து வரல. அவருக்குன்னு ஒரு பேக்கப் இருந்தது. இந்த இடத்துல கலைஞர் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னா, அவர் சட்டசபையில இருந்து வெளியெல்லாம் போயிருக்க மாட்டார். சிஎம் என்ன விமர்சனமோ, என்ன குற்றச்சாட்டோ, இல்ல என்ன ஒரு கேள்வியோ கேட்டிருந்தாலோ வைத்திருந்தாலோ அதற்கான பதிலை சட்டசபையில் இருந்து கொடுத்திருக்கணும். இதுதான் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான அழகு. நீங்க ராகுல் காந்தியை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அவரை வந்து லோக்சபால 543 எம்பிக்கள் முன்னிலையில் பிஜேபி மினிஸ்டர்ஸ் பப்புன்னு விமர்சிச்சாங்க. சரிங்களா? அவர் சட்டையை கிழிச்சின்னு வெளியே ஓடிட்டாரா, இல்ல வெளியே போயிட்டு மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணாரா? அவர் அந்த சபையில் இருந்து ஆளுங்கட்சியான பிஜேபிக்கு அவர் மீது வைத்த விமர்சனத்துக்கு பதில் கொடுத்தார். ஸ்டாலினுக்கும் இதேதான். ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது அவர் மீது என்ன விமர்சனம் வச்சாலும் சட்டை கிழிச்சின்னு வெளியே போயிட்டு பேட்டி கொடுக்கறது, இப்படிதான் நடந்தது. சோ இவங்கெல்லாம் வந்து இவங்க தாத்தா கிட்ட இருந்து லெசன் கத்துக்கல. விஜய் அவர்கள் என்ன விமர்சனம் வைத்தாலும் அதை சட்டசபையுள் இருந்து எதிர்க்கணும். நீங்க சட்டசபையில இருந்து வெளியே நடப்பு செய்து விஜய் மீது வந்து விமர்சனம் வைக்கிறீங்கன்னா, விஜய் சட்டசபைக்குள்ள அப்பாவை காணோன்னு சொன்னாரு. ஏன் அப்பாவை காணோன்னு சொன்னாருன்னா, உங்க அப்பா தானே கை பிடிச்சி எடுத்துன்னு வந்து வச்சிருக்காரு. இப்போ உங்க அப்பா இல்லாம உங்களால செயல்பட முடியலையே. உங்க அப்பா இருக்கும்போது செங்கல் அதிகாரம் உங்க மினிஸ்டர்ஸ் பண்ணாங்க, உங்களை ராஜாதி ராஜன் மாதிரி வச்சு தூக்குனாங்க, எல்லாமே பண்ணாங்க. இப்போ உங்க அப்பா இல்ல, உங்க அப்பா இல்லாம உங்களால வந்து செயல்பட முடியலன்றத வந்து விஜய் வந்து அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு வந்து சிஎம்ஆ இருக்கும்போது முதலமைச்சர் வந்து
விஜய் பெயரே தவிர்த்தார். என் தரத்துக்கு நான் வந்து பேச மாட்டேன், நடிகர் வந்து உள்ளார் அப்படின்ட்டு விஜய் வந்து ரொம்ப அதாவது வந்து இப்போ இப்போ நம்ம வந்து எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் அவன் வந்து ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அதிகாரத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, மரியாதைன்றது ஈக்குவலா இருக்கணும். விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்தோடனே அவருக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல மாட்டோம், அவர்லாம் ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு, அது ஒரு தற்குறி கூட்டம் அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணி சுட்டு இருந்தீங்க. அவர் வெளியவே விடாம தடுத்து வச்சிருந்தீங்க. இதெல்லாம் யார் செஞ்சது? உங்க அப்பா தானே செஞ்சாரு. இப்ப எங்க உங்க அப்பான்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. என்னங்க தப்பு இருக்கு? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெளியில வந்து விஜய் அவர்கள் குடும்பத்தை மறைமுகமா விமர்சிச்சு பேசினது வந்து திமுகவினருக்கு ஏதோ புதுசு கிடையாது. ஜெயலலிதா அம்மையாரை முடிகளை உருவி சொல்லவே முடியாது ஆபாச வார்த்தைகளால் பேசி அவங்கள வந்து சட்டசபையில இருந்து வெளியே அனுப்புனவங்க தான். எம்ஜிஆர் அவர்களை நடிகன், மலையாளி, பலவிதமான கேவலமான விமர்சனங்கள் செய்து துரத்தியவர்கள் தான் அவர்கள். தலைவர் மட்டும்தான் அப்படின்னா கிடையாது, சரிங்களா? அவங்க பேச்சாளர்லாம் எடுத்துக்கோங்களேன். இப்போ இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருந்தாலும் சரி, அப்போ பழைய பேச்சாளர்கள் வெற்றி கொண்டான் மாதிரி பழைய பேச்சாளர்களா இருந்தாலும் சரி, அவங்களோட வார்த்தைகள் வந்து காதில் கேட்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். இந்த சோசியல் மீடியாலாம் வந்து தொட்டு இந்த வாய்கள்லாம் அடங்கிருச்சு, இல்லைன்னா யாருமே கேட்க முடியாது. ஸோ உதயநிதி வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. சிஎம் அவர்கள் சட்டசபைக்குள்ள வந்து எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினை காணோம் அப்படின்னு அவர் விமர்சிக்கிறாருன்னா, உதயநிதி சிறந்த எதிர்கட்சி தலைவரா இருந்தா உள்ளவே இருந்து பதில் கொடுக்கணும், சரிங்களா? இனிமேட்டாவது டிஎம்கே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா நடந்துக்கணும். ஸோ உங்களுக்கு நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கீங்கன்னா, நீங்க வந்து மக்களுக்கு இந்தந்த பிரச்சனை இருக்கு எடுத்துன்னு வந்து பேசுங்க, உங்க ஆட்சியில இந்த குறைகள் இருக்குன்னு பேசுங்க, இந்த திட்டத்தை எடுத்துன்னு வாங்க நல்லது, இல்ல உங்க தொகுதிக்கு வந்து நிதி வேணும், மக்கள் பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னா மத்திய அரசு கிட்ட வந்து இந்த திட்டங்களுக்கோசம் நீங்க கேட்டு பெறுங்க. மேகதாது அணை விஷயத்துல எப்படி எல்லாம் ஒத்துமையா செயல்பட்டாங்களோ அது மாதிரி நீங்க வந்து ஒரு நல்ல எதிர்கட்சியானா இணக்கமா போங்க. ஆளுங்கட்சிக்கு வந்து நீங்க வந்து கூட்டணியா போக சொல்லல, ஆளுங்கட்சிக்கு வந்து நீங்க ஒரு நல்ல எதிர்கட்சியா எனக்கமா எப்படின்னா மக்கள் பிரச்சனைக்கோசம் நீங்க போராடி போங்க. அதை விட்டுட்டு வந்து நீங்க விஜய் வந்து தரைக்குறைவா பேசுறது, அவரை வந்து கேலி செய்யற மாதிரி சட்டசபைக்குள்ளேயே உட்காந்து பேசுறது, அவரை வந்து டெவில் சொல்றது, அவர் ஆதரவாளர்களை வந்து தப்பா பாக்குறது, இப்படிலாம் நடந்தா இப்படிதான் எதிர்வினை இருக்கும். சோ எதிர்கட்சியாக திறமையாக டிஎம்கே செயல்பட்டால் அது அவர்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது. நிச்சயமாக டிவிகே தலைவர் அவர்கள் நல்ல கருத்துகளையும் நல்ல விமர்சனத்தையும் ஏற்றுக்கொண்டு நடப்பார். அது போல டிஎம்கேவும் நடக்கணும்னு கேட்டுக்கிறேன்.